Hey guys, welcome back. Under 20,000 smartphone segment வந்து கொஞ்சம் crowded-ஆ தான் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு iQOOல இருந்து Z10r அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த iQOO Z10r ஸ்மார்ட்ஃபோன்ல புதுசா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னலாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் சேல் எப்போ வருது, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெலிகிராம்ல இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், செக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேஸ்ல அங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iQOO Z10r ஸ்மார்ட்ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண FunTouchWise 15ஓட வருது. இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு வந்து iQOOலேருந்து 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஏஐ எரஸ், ஏஐ என்ஹான்சர், சர்க்கிள் டு சர்ச், ஏஐ ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட், கால் ரெக்கார்டிங், டிரான்ஸ்கிரிப்ட், FunTouchWiseல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு வந்து IP68, IP69 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து IP ரேட்டிங் இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். இது எண்ட் ஆஃப் த டே வந்து இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து நீச்சல் குளத்தில் அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுக்கிறதுலாம் நம்ம பண்ணி ஃபோன் அதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வாரண்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. கம்பெனிலேருந்து ஸ்டார் போட்டு ஒன்லி இன் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது போட்டிருப்பாங்க. நம்ம அது தெரியாமல் ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் நீச்சல் குளத்தில் போய் அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தா அது ஃபுல்லாக குளோரினேட்டட் வாட்டராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து மொபைல்ஸ் வந்து வாட்டர் டேமேஜ் பண்ணாமல் பாருங்கள். பட் இந்த மாதிரி IP ரேட்டிங் இருக்கிறதுனால ஆக்சிடென்டலாக வந்து ஏதாவது தண்ணி பட்டுருச்சு, மலையில் போகும்போது ஏதாவது நனைஞ்சிடுச்சு அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இன்டென்ஷனாக வந்து வாட்டர் டேமேஜ் பண்ணாதீங்க. வாட்டர் டேமேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ ஃபோன் லாங்கிவிட்டியுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டராகவும் இருக்கும். ஏன்னா பர்சனலாக வந்து வாட்டர் டேமேஜ் பண்ணி எனக்கு ஒரு சில ஃபோன்ஸ் வந்து மதர் போர்டுமே வந்து போயிருக்கு, வாரண்டியுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஃபோன் வந்து 7.39 mm திக்னஸும் வெயிட் வந்து 183.5 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா தான் வந்து ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக இருந்தாலும் 5700 mAh மேசிவ் பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் வந்து பண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ மைனர் ட்ராப்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். பட் நம்ம டைமு கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கான்க்ரீட் அந்த மாதிரி சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எந்த ஃபோனாக இருந்தாலுமே வந்து நம்ம கீழே போடாமல் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்டட் IP ரேட்டிங், ஷாக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆடட் போனஸாக எடுத்துக்கலாம். இந்த ஃபோன் வந்து ஆக்வா அண்ட் ஒயிட்னு வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.77 inch 120 Hz குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 387 ppi இருக்குது. 10 பிட் சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் HDR சப்போர்ட்டும் இருக்குது. 1300 nits வந்து ஹை பிரைட்னஸ் மோடும், பீக் பிரைட்னஸ் வந்து 1800 nits. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் ஆல்ஃபா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. iQOO Z10rல MediaTek Dimensity 7400 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. இது 4 nm பேஸ்டு ப்ராசர். TSMC வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏற்கனவே மோட்டோ H60 Fusion, ரியல்மி நார்சோ 80 Pro இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பேசிக்கலி Dimensity 7300ஓட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் வந்து இந்த 7400. நார்மல் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், கேமிங்க்குமே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். AnTuTu ஸ்கோர் வந்து அரௌண்ட் அந்த 7 lakhல வந்து இருக்கும். அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. 8 5G பேண்டோட வருது இந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமராவும், ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் Sony IMX 882 சென்சார், f1.79 ஆப்பர்ச்சரோட வருது. OIS சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 2 MP வந்து டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், பட்டிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மொத்தமாக 3 வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து 19,499க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 21,499க்கும், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து 23,499க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஜூலை 29th ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் சேலில் வந்து இனிஷியலாக 2000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆக்சிஸ் இல்லை HDFC கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 2000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. சப்போஸ் உங்களால் வந்து அந்த பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஓல்டு ஃபோன் எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த அடிஷ்னல் 2000 rupees எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து 8,128 வந்து 17,499க்கும், ஸோ இந்த பேங்க் ஆஃபர் இல்லை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் யூஸ் பண்ண முடிஞ்சு எஃபெக்டிவாக வந்து 8,128 வந்து 17,499க்கும், 8,256 வந்து 19,499 அண்ட் 12,256 வந்து 21,499க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம iQOOல பார்த்தோன்னா Z10 ஸ்மார்ட் ஃபோன் வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 20,000க்கு அந்த 8,128 வந்து அவைலபிளாக இருக்குது. Z10க்கும் இந்த Z10rக்குமே வந்து ஒரு 2,000 to 2,500 rupees
வந்து ப்ரைஸ் வேரி ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மேஜராக வந்து டிசைன் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண Z9s'ோட லைட்டாக பட்டி டிங்கர் பண்ண வெர்ஷனாக தான் வந்து இந்த Z10r வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி வந்து பேட்டரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிமிலரான ப்ராசர் தான், பட் இந்த வாட்டி பெட்டர் ஐபி ரேட்டிங்கோட வருது. எங்கெல்லாம் பாசிபிள் ஏரியாஸ் இருக்கும் மைனர் அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது ஒரு டிராஸ்டிக் மிகப்பெரிய அப்கிரேடாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து நீங்கள் iQOO Z9s யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பெரிய அப்கிரேடாக இருக்காது. Z9 யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அப்கிரேடாக வந்து ஃபீல் ஆகாது. ஓரளவுக்கு டீசெண்டான அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே வந்து 2 இயர்ஸ்க்கு பதிலாக வந்து 3 இயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சாம்சங்லேருந்து F16 M16 மாதிரி ஃபோன்ஸ்க்கு வந்து 6 இயர் லென்த்தியான அப்டேட், அந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசருக்கே வந்து லென்த்தியான அப்டேட்ஸ் கொடுக்கும்போது இந்த டைமென்சிட்டி 7300 7400 எல்லாமே வந்து அதை விட வெல் கேப்பபிளான ப்ராசர், டெய்லி டாஸ்க் எல்லாமே வந்து இன்னும் வே பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணும். இன்ஃபேக்ட் கேமிங் கூட வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வந்து 2 வருஷம் அப்டேட் அப்படின்னாலுமே வந்து iQOOலேருந்து நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பார்த்துட்ருக்கோம். அப்டேட்ஸில் ரொம்ப மேஜர் இஷ்யூ வந்து நம்ம பார்த்ததில்ல. கம்மியான அப்டேட்டாக இருந்தாலுமே வந்து ஃபோனில் நியூ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல அப்டேட்டாக இருந்தால் போதும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 17,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பட் ஸ்லைட்லி உங்களால் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 20,000 வந்து iQOO Z10, Vivo T4 மாதிரி ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் Realme P3 Proமே வந்து 20,000 வந்து அவைலபிளாக இருக்குது. அண்டர் 20,000 நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் எதுக்காக அது சூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த Z10r ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்றது வந்து கீழே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Moto G96ஓட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமாக வரப்போகுது. அன்பாக்சிங் வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டுடலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டேரெக்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நான் பிளான் பண்ணுறேன். அண்ட் Z10r கவர் பண்ணலாமா வேண்டாமான்றது வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.